கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே இதனாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். நம் காலை ஆராதனைகளில் தொடர்ச்சியாக சுவிசேஷத்தில் உள்ள சாரம்சமும் சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன. சுவிசேஷம் சொன்னாலே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதை பற்றி செய்தி. இந்த செய்தி தான் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறது. இந்த சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. ஆக நாம் ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்தையும் எடுத்து அந்த சுவிசேஷ வசனத்தில் இருக்கிறதான சாராம்சம் என்ன, எந்த வசனத்தை எடுத்தாலும் இயேசு தான் அந்த சாராம்சம் நம்ம அறிய போகிறோம். ஏன்னா இது இயேசு பற்றி செய்தி, அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். ஆனால் ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு விதமாக அதை உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதை நாம் தெல்ல தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் விசுவாசிப்பதற்கும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அது மிகவும் நமக்கு ஏற்றதாக, எளிமையாக நமக்கு அது இருக்கும். ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சமும் அதில் உள்ள சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை பற்றி பேசும்போது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை உள்ள வசனத்தை நாம் எடுத்து ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் இருக்கிற சாராம்சம் என்னவென்று பார்ப்போமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான மகத்தான அழைப்பு. இதில் 5 விதமான அழைப்பை பற்றி நாம் பேசினோம். அதில் முதலாவது அழைப்பு வருத்தப்படுகிற, வேதனைப்படுகிற, கவலைப்படுகிற, கண்ணீர் விடுகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்படுகிற, வேதனைப்படுகிற, கவலைப்படுகிற, கண்ணீர் விடுகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு. ரெண்டாவது, இது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு. உலகத்தில் ஒரு மனுஷனை கூட விட்டு வைக்காமல், அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவனாக, இனத்தை சேர்ந்தவனாக, ஜனத்தை சேர்ந்தவனாக, சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒருத்தனை கூட விட்டு வைக்கல. ஏன்னா எல்லாருமே பாவியாக இருக்கிறாங்க. எல்லாருமே நீதிமான் ஒருத்தன் கூட கிடையாது. ஆக முதலாளியாக இருந்தாலும் அவன் பாவி தான், தொழிலாளியாக இருந்தாலும் அவன் பாவி தான், பட்டதாக இருந்தாலும் அவன் பாவி தான், படிக்காதவனாக இருந்தாலும் அவன் பாவி தான். பாவி தான். ஆக எல்லோருமே பாவிகளாக இருக்கிறாங்க. ஆகவே இது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பில் யாரையும் தேவன் விட்டு வைக்கல. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்கள் கொடுக்கப்பட்டதான ஒரு அழைப்பு. மூன்றாவது, இது ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த அழைப்பு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான்காவது, இது தன்னுடைய நிலையை விளக்கி சொல்லுகிறதான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை கேட்டு முன் வரணும்னு நினைக்கும் போது சிலருக்கு சில தயக்கங்களும் பயங்களும் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு எதிராக சில காரியங்கள் ஈடுபட்டிருக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஊழியக்காரையும் தவறாய் புரிந்து அதற்கு எதிராக கூட சவலை போல ஒரு காலத்தில் எழுந்து சபைகளை துன்பப்படுத்தியிருக்கலாம். இந்த அழைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் இருக்கலாம். நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டேன், என்ன போய் கடவுள் ஏற்றுக்குவாரான் அப்படின்னு. அவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இருக்கிற நிலையில் நீங்கள் வரலாம், ஒன்றும் கரெக்ட் பண்ணிட்டு வர வேண்டாம். ஆக இருக்கிற நிலையிலேருந்து உங்களை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அதுவும் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்னா, நான் சாந்தமாய் மனத்தலைமையாய் உங்களை இருக்கிற வண்ணமாக உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை விளக்கி சொல்லுகிறதான ஒரு தன்னிலை விளக்க அழைப்பு என்று சொல்லி நாம் இந்த 4வது அழைப்பை நாம் பார்த்தோம். 5வது, இந்த அழைப்பு ஏற்றுவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, அது ஒரு ஈஸியான விஷயம், ஒரு லகுவான அழைப்பு. என்னுக்கும் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ரொம்ப ஈஸி, லகுவான அழைப்பு. ரொம்ப பெரிய பாரத்தை ஒன்று வச்சு இப்படிலாம் நீங்கள் இருக்கணும், இப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் சட்டத்திட்டங்களையும் நிபந்தனைகளையும் சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் போட்டு திணிக்கிற ஒரு அழைப்பு இந்த அழைப்பு இல்லை. சிலர் அப்படி நினைக்கிறதுக்கு உண்டு. அங்கே போனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும், எதுக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு வாழ முடியாமல் போகிறத விட இப்படியே இருந்துடலான்ற மாதிரி சில எண்ணங்கள்லாம் வரும். இங்கே ஈஸியாக நீங்கள் வசனத்தை விசுவாசிக்க முடியும். நீங்கள் ஈஸியாக வசனத்தை காதில் கேட்க முடியும்.
உள்ளத்தில் ஈஸியாக அதை விசுவாசிக்க முடியும். அதை உங்கள் வாயால் ஈஸியாக நீங்கள் வந்து அறிக்கை செய்ய முடியும், பாட முடியும். ஆக இது வந்து ரொம்ப ஈஸியான லகுவான ஒரு அழைப்பு. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுவிசேஷத்தில் சாராம்சம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான மகத்தான அழைப்பு. இதில் இருக்கிற சிறப்பம்சம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக பேசணும். இதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை குறித்து கடந்த வாரம் பேசினேன். இதை அறிவிக்கலைன்னா எப்படி மக்கள் வந்து தன் இஷ்டத்துக்கு கடவுளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. சில மத கூட்டங்களில் போய், மத கும்பல்களில் போய் சிக்கிக்குவாங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பரிசுத்தமாக உன்னதமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சில நாட்களில் அதில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. குருடருக்கு வழிகாட்டுற குருடர்கிட்ட போய் சிக்கி கடைசியில் ரட்சிப்பை இழந்து போவார்கள். ரட்சிப்பு வேணும்னு அவங்க வந்து முயற்சி எடுத்தோம், அது அவங்களுக்கு வந்து தவறான வழியில் திறந்தால் அது அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். இது வந்து கடந்த பகுதியில் இதை பற்றி நம்ம விளக்கமாக விரிவாக நம்ம பேசணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சில ஆட்கள் நல்ல வாழ்க்கையில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொர்நேலியு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் அவருமே ரட்சிக்கப்படலை. அவருக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக போயிட்டு என்ன சொன்னார், நான் நீ போய் பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவர் சொல்கிறதெல்லாம் கேளுன்னாரு. ஏற்கனவே தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டாரோட தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்கள்லாம் செய்கிறவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிச்சுட்டே இருக்கிற மனுஷன். அவர் ஜெபிச்சா தேவ தூதனை வந்து பதில் கொடுத்துருவார். இப்படிப்பட்ட நல்ல ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், ஆவிக்குரிய நிலையில் நல்ல ஒரு நிலையில் இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்படாமல் ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழ முடியும்? ஆக சிலர் இவங்களோட ரோல் மாடல்லாம் பார்த்து இவங்க ஏதோ பரலோகத்துலேருந்து குதிச்சவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு கடைசியில் அவங்களே ரட்சிக்கப்படலைன்றது அவங்களுக்கே தெரியுது. ரொம்ப லேட் ஆகும் பாருங்கள். ரட்சிப்பு நான் இதுக்கு ஏதாவது ஒருத்தர் நல்ல வாழ்க்கை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு அது ரட்சிப்பு இல்லை. தேவனுடைய குடும்பத்தில் ஒரு மனுஷனாக பிறகு தான் ரட்சிப்பு. தேவனுடைய குடும்பத்தில் ஒரு மனுஷனாக பிறகு தான் ரட்சிப்பு. உங்கள் ஃப்ரெண்டோடைய அப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட்னால அவர் சொத்துக்கு உங்களுக்கு வந்து பங்கு கொடுத்துட போகிறது இல்லை. ஃபார்மாலிட்டிக்கு அப்பான்னு கூப்பிட்றீங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையா அப்படின்னா தான் அந்த சொத்தில் பங்கு கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையா பிறந்தது தான் அந்த சொத்தில் என்ன பண்ணுவாங்க, பங்கு கொடுப்பாங்க. அதுபோல் வந்து தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறக்கணும். இதை தான் மறுபடியும் பிறக்கிறது. இது மிகப்பெரிய வேத வல்லுநர் ஆகிய நிக்கதமுக்கு தெரியல. அவன் பாஸ்டாக இருந்தார் பாருங்க, தெரியும். ஒரு ரட்சிக்கப்படாமல் ஒரு மனுஷன் பாஸ்டாக இருக்க முடியும்னு எடுத்து காண்பிச்சோம் போன வாரம் பேசும்போது. யோவான் புஸ்தகம் 3 அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து காண்பிச்சோம். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டார். ஒரு ரகசிய கிறிஸ்தவராக இருந்தார். இயேசுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். இயேசு மரித்த பின்பு சிலுவையிலிருந்து இறக்கும்போது யூதர்கள் அடக்கம் பண்ணக்கூடிய முறையின்படி அவர் அடக்கம் செய்வதற்கான கரிய புலம் வெள்ளப்புலமும் நிறைஞ்ச 100 ராத்தல் கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. நல்ல ஒரு மனுஷனாக நிக்கதோமும் இருந்திருக்கிறார். இந்த பரிசேய நாயக்காரன் அவன் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறான். அவன் ஒன்றும் கெட்ட பழக்கங்கள் ஈடுபடல. ஒரு தவறான ஒரு மனுஷன் கிடையாது. வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் போடுறவன், சம்பாத்தியெல்லாம் தசமம் கொடுக்குற ஒரு மனுஷன், எந்த அநியாயம் பண்ணாதவன், விபச்சாரம் பண்ணாதவன், எந்த விதமான பாவகாரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதவன், என்ன கேலி பரிகாசம் செஞ்சு யாரையும் கிண்டல் கேலி பண்ணாத பரிகாசக்காரவன் கிடையாது. அங்கே ஒரு மனுஷன் வந்திருந்தான், மிக மோசமான ஒரு மனுஷன். இந்த ஊர் மக்களால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனுஷன், ஆயக்காரன். அவனோட கம்பேர் பண்ணி சொல்கிறான், அவனை மாதிரி கூட நான் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த ஆயக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அப்போ கட்சியில் பார்த்தீங்கன்னா அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்புன்றது இது மனுஷங்க சில ஸ்டெப் எடுக்கிறதுனால நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு சில இடங்கள் ஓடுறாங்க, அவங்க வந்து சுவிசேஷத்தை ப்ராப்பராக அறிவிக்கிறது இல்லை. இதுமாதிரி உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவசமத்தில் காத்துருங்க, தரித்திருங்க, இப்படிலாம் சொல்லி அவங்கள அப்படியே ஒரு விதமாக சாரமற்ற சாந்த பூசி அவங்கள வச்சுருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்துல வந்து மக்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் மக்கள் கூட்டங்கள் கம்மியாக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து ஆட்களை பாராதே ஆண்டவரை பார், ஆட்களை பாராதே ஆண்டவரை பார். ஆக சில மக்கள் வந்து ஆவிக்கிற ஜீவித்தை வளர்கிறதுக்கு நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். ரட்சிப்பட்ட சில ஜனங்கள் கூட இடத்துல உட்காந்துருப்பாங்க. 10 வருஷமாக 1ஆம் கிளாஸ்லேயே வச்சுட்டு இருக்கிற இடம் அவங்களுக்கு அப்புறமா தான் புரியும். 10 வருஷம் கழிச்சு தான் அடடச்சா இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. அங்கே போயிருந்தால் நம்ம குயிக்காக +2 முடிச்சுட்டு காலேஜே போயிடலாம், ஒரு டிகிரி கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டுருக்கலாம். இது 10 வருஷமாக 1ஆம் கிளாஸில் வைக்கிற இடம் பொழுது. இது இங்கே வந்து நம்ம உட்காந்து லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமே. 10 வருஷம் கழித்து தான் போனவங்களுக்கு புரியும் 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆரம்பத்தில் சில நாட்கள் வந்து புரிஞ்சிட்டு வந்துடுறாங்க, கண்கள் திறக்கப்பட்டவங்க. இது வந்து நம்ம வளர வைக்கிற இடம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற இடம். இது காலம் ஃபுல்லாக அப்படியே தேக்க நிலையில் வச்சு
கர்த்தர் ஒன்று ஆறுதல் படுத்துவார், ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பான்னு சொல்லி அப்படியே ஒன்று பேசி அனுப்புகிற இடம் கிடையாது. அது எப்படி ஆற்றுவார்னு சொல்லி கொடுக்குற இடம் இது. அந்த ஆறுதல் எப்படி நீ பெற்று அனுபவிக்க முடியுன்றதுக்கான வழிநடத்தல் கொடுக்குற ஒரு இடம் இது. ஆக எப்படி அவர் ஆற்றுவார், எப்படி தேற்றுவார் என்பதை விளக்கமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிற இடம்ன்றது அவங்க புரிஞ்சது கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே வரவங்கள சீக்கிரம் டக்குன்னு புரிஞ்சதில்லை, சத்தியம் விளங்குறதில்லை, கொஞ்சம் டைம் எடுக்குது. அடடா இங்கே நல்ல இடம் இது, சத்தியத்தை போதிக்கிற இடம், இங்கேருந்து நம்ம குயிக்காக வளரலாம். அங்கே போய் பாலைவனத்தில் நட்ட மரத்தை போல் இருக்கிறத விட இங்கே வந்து நீர்க்கால உரமை நடப்பட்ட மரத்தை போல் இருந்தால் நம்ம நல்லா நம்ம டைமில் நம்ம கனி கொடுத்துடலாம் அப்படின்னு புரியும். சத்தியத்தை போதிக்கிற இடத்துல ஜனங்கள் வரும்போது அவங்களுக்கு தெரியும் சத்தியத்தை போதிக்கிற இடத்தும் வந்து ரொம்ப சரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரட்சிப்புக்குள்ள மக்கள் வழிநடத்துகிற விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு அநேக ஜனங்கள் சுவிசேஷத்தை ப்ராப்பராக மக்களுக்கு அறிவிக்காமல் அவங்க வந்து தன்னுடைய அனுபவங்கள் அதிகமாக சொல்லி, தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் அதிகமாக சொல்லி, இப்படியே நீ இருந்தால் உனக்கு அப்படி செஞ்சிருவாருன்ற மாதிரி மக்கள் வழிநடத்துகிறாங்க. அவனுடைய யோசனை பண்ணி பார்க்கணும், அப்படி நடக்கிறதே இல்லை. வேத வசனம் வந்து எல்லாருக்கும் வந்து அனுபவமாக மாறும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பொருள் எவளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது எல்லாருக்கும் ஒரே அனுபவத்தை கொடுத்துறாது. ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கும் பொருந்தாது. ஆனால் வேத வசனம் எல்லாருக்கும் அனுபவமாய் மாறும். உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய அனுபவம் வந்து ஈசாக்குக்கு பொருந்தலை, ஈசாக்குடைய அனுபவம் வந்து யாக்கோபுக்கு பொருந்தலை, யாக்கோபுடைய அனுபவம் வந்து யோசேப்புக்கு பொருந்தலை. இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமான சூழலில் வாழ்க்கையில் செழித்து முன் வந்தாங்க. ஆக இவங்க அனுபவத்தை அப்படியே இவர் வந்து டிக்டோ பண்ணி காப்பி அடிக்கலை, அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அது எங்கள் அப்பா மாதிரியே எனக்கு அனுபவம் வரணும்னு உட்காந்துட்டு இல்லை. அவரு கர்த்தர் அதேமாதிரி ப்ளஸ் பண்ணால் செழிக்க பண்ணாலும் அவருடைய அனுபவம் வேறு. எப்படி இந்த அனுபவங்கள்லாம் வருதுன்னா, சத்தியத்தை விசுவாசிக்கும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சத்தியம் என்ன பண்ணுது, அவங்கள வந்து அந்த சூழ்நிலையை மாற்றி அவங்க இருக்க வேண்டிய அந்த நிலைக்கு அவங்களை கொண்டு வந்து நிறுத்துறது சத்தியம், தேவனுடைய வார்த்தை. ஆக இது ஆரம்பத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ரொம்ப கரெக்டாக சொல்லி நம்ம பாருங்க. ஏன்னாக்கா இந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள இந்த அழைப்பு கொடுக்கும்போது அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் கூட இந்த இலைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையோடு பார்த்தீங்கன்னா அநேக கவலைகளோடு, பாரங்களோடு, அநேக நிறைவேறாத லட்சியங்களோடு, குறிக்கோள்களோடு, ஒரு ஏமாற்றம் அடைந்த நிலையிலே, சோர்வடைந்த நிலையிலே, வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இழந்த நிலையிலே, தைரியத்தை இழந்த நிலையிலே, விடாமுயற்சி விட்டு நிலையிலே, இப்படிப்பட்ட நிலையில் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இதை மற்றவங்க பார்க்குறாங்க. இவங்க 10 வருஷமாக கோயிலுக்கு போகிறாங்க, இவங்க வாழ்க்கையில் உன இலைப்பாறுதல் வந்த மாதிரி தெரியல, எனக்கு எப்படி இந்த இலைப்பாறுதல் உடனே வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆனால் வேதவசனம் தருது, சொல்லுது, இந்த அழைப்பை ஏற்று முன் வந்தால் உங்களை அப்படியே கண் துடைப்புக்காக கூப்பிட்டு பேசி அனுப்புகிற அழைப்பு இது கிடையாது. நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். இந்த அழைப்பு ஏற்றி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். இலைப்பாறுதல்னா ஏதோ சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. அது குறித்து ஒரு முறை பேசும்போது ஒரு 5 பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம். 5 பாயிண்ட்டு மேலோட்டமான பாயிண்ட்டு தான். இன்னும் ஆழமாக அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த இலைப்பாறுதல் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் வேணும், வெளியில் இருக்கிற மக்களுக்கும் இலைப்பாறுதல் தேவை. ஆக இதில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சமே நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். போன முறை இந்த இலைப்பாறுதல் பற்றி பேசும்போது ஒரு 5 பாயிண்ட் பேசணும், அதை நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 10, 11 வசனம் வரைக்கும் உள்ள தாவீதுடைய உயர்வை பற்றி நம்ம பேசணும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் வந்து நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களின் பிடியிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவித்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்மை பராமரித்து நடத்துவது என்கிற அர்த்தத்தில் அது வருது, இலைப்பாறுதல்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம். இப்போ 1ஆம் வசனம் வாசி, 2 சாமுவேல் 7:1, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இலைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கு. அங்கே இலைப்பாறை பண்ணின போதுன்ற வார்த்தை வரும். என்ன இலைப்பாறை பண்ணார் அப்படின்னாக்கா, இப்போ அவர் ராஜாவாயிட்டார். அவரை சுற்றி இருந்த எல்லா சத்துருக்களும் பிடிந்து கர்த்தர் நீங்களாக்கிட்டார், அவரை விடுவிச்சிட்டார். ஏன்னா அவர் ஒரு டீம் போட்டு தேடி அவரை கொல்றதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டு இருந்த சவுலுடைய கரத்துலேருந்து கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அவர் வனாந்தரத்தில், காடுகளில், மலைகளில், குகைகளில், பாலைவனங்களில், கெபிகளிலே இப்படிலாம் தன்னை மறைச்சிக்கிட்டு ஒழிச்சிக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் ஒரு வாழ்க்கையிலே இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இப்போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கர்த்தர் கொடுத்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கும்போது அந்த வார்த்தை இலைப்பாறுதல் என்ற அர்த்தத்தில் வருது. அப்போது அவர் வந்து ஒரு சர்ச்சை கட்டணும், ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறாரு. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினச்சி அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, நான் வந்து இப்போ நல்ல அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழே இருக்குது, ஒரு ஆலயத்தை கட்ட நான் விரும்புகிறேன் அப்படின்னோடனே அவர் சொல்லிட்டாரு, உயிர்த்து உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தரோடு இருக்கிறாரு அப்படின்ட்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் தூரம் போனே கர்த்தரோட பேச, இப்போ நான் சொல்கிறது போய் சொல்லு அப்படின்னு, இப்போது நான் சொல்கிறது போய் நீ
சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப ரிட்டன் வரார் இவர் கர்த்தர் சொன்னதை சொல்கிறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதே 7ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 11 வரைக்கும் வரும். இப்போ கர்த்தர் சொன்னதை சொல்கிறார். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து சொல்கிறாரு. ஆடுகளின் பின்னாடி போயிட்டு இருந்த குடும்பத்திலே ஒன்றை மதிக்க மாட்டாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் வந்து இராணுவத்தில் கவர்மெண்ட்டை வேலை செஞ்சால் உன்னை வந்து ஆடு மேய்க்க விட்டாங்க. குடும்பத்திலே நீ லாஸ்ட்டு, அந்த லாஸ்ட்டில் உனக்கு கணக்கில் வைக்க மாட்டாங்க. அதில் உனக்கு கொடுத்த வேலை வந்து பெரிய வேலை ஒன்றும் கொடுத்துடல, ஆடுகளை மேய்க்கிற வேலையை கொடுத்துருந்தாங்க. ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் என்ன பண்ணேன், இந்த ஆட்டு மந்தை விட்டு எடுத்துட்டேன். அந்த எடுத்துட்டு 9ஆம் வசனம், நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து. இப்போது கோலியாத்தை கொண்டுட்டு அவன் மறைஞ்சி அப்படியே தன்னை ஒழிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு சில காலகட்டத்தில், சவுலுக்கு பயந்து. சவுல் எங்கே தன்னை கொண்டுட்டு வாரோன்னு இப்போ சொல்கிறார், நீ போன எவ்விடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி, உனக்கு யாரெல்லாம் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் எல்லாரையும் உனக்கு முன்னாடியே அவங்களை ஒன்று இல்லாமாக்கிட்டு, பூமியில் இருக்கிற பெரிய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கின. நீ யாரெல்லாம் பெரிய டாப்புன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஈக்குவலாக வச்சுட்டேன். பூமியில் யாரெல்லாம் பெரிய ஆள் நினைக்கிறியோ அவங்களுக்கு சரிசமமாக உன்னை நான் வச்சுட்டேன், அந்த நிலையில் கொண்டாந்து உன்னை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் சொல்கிறாரு, நான் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இப்படி ஜனத்தை உன் கையில் கொடுத்துருக்குறேன், அதுக்கு நான் இப்போ உன்னை ராஜாவை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 11ஆம் வசனம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். நான் சொல்கிறாரு, நீ எனக்கு வீடு கட்ட நினச்ச, உனக்கு வீடு நான் கட்டுறேன்றார். நிறைய பேருக்கு அந்த ரகசியம் புரியுறதில்லை, லேட்டாக தான் புரியுது. நீ எனக்கு வீடு கட்ட நினச்ச, உனக்கு வீட்டை நான் கட்டிடுறேன். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றன்னு நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் ரொம்ப அபரிவிதமாக நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவையானதெல்லாம் கர்த்தர் ரொம்ப சூப்பராக நிறைவேற்றிடுவார். இவர் நல்ல நிலைக்கு வந்தார், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு நினச்சார், உங்களுடைய குமாரன் கட்டுவான்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தாரு. அப்போது இதுக்கான அர்த்தம், முதல் அர்த்தம் என்னன்னு சொல்லி வாசித்தோன்னாக்கா, கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களின் பிடியிலிருந்து தாவீதை போல் நம்மளை வந்து அந்த சத்துருக்களின் பிடியில் நம்ம நீங்களாக்கி நம்மளை விடுவித்து நம்மளோட அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்மை பராமரித்து நடத்துறதுக்கு பேர் தான் இந்த இலைப்பாறுதலுக்கான முதல் அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது ஒரு அர்த்தம் இருக்குது. இது சாலமோன் வந்து ஆலயம் கட்டுற விஷயத்தில் தாவீது சாலமோனுக்கு சொன்ன வார்த்தையை மேற்கோள் காட்டி சாலமோன் சொல்கிறார். அதை வந்து 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை அந்த வசனம் வருது. இது ஆலயம் கட்டுற விஷயத்தில் வருது. அந்த வசனத்தை வாசித்தோம் ஏற்கனவே, திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். 1 ராஜாக்கள் 5 4 முதல் 5 வரைக்கும். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தரின் தகப்பனாகிய தாவனத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட சொன்னார் உன் குமாரன் கட்டுவான்னு. ஆமாம், 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா கிட்ட கர்த்தர் சொன்னார் ஆலயத்தை உன் குமாரன் கட்டுவான்னு. இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ நான் கட்டத்துக்கு ரெடி ஆகிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு சூழ்நிலை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு. எங்கள் அப்பாவுக்கு அப்படி அமையலை. எப்போ பார்த்தாலும் இந்த தன்னை காப்பாற்றிக்கிட்டு பெரிய விஷயமா இருந்தது எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா சவுல் கொண்டுட்டு வரோன்னு பயந்து பாதி வாழ்க்கை அப்படியே ஓட்டிட்டார். இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா சூழ்நிலை, இப்போ சொல்கிறார் 4ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 5 4, ஆனாலும் இப்போதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஆலயத்தை நான் கட்டுவேன். அப்போது நமக்கு விரோதியும் எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு சூழலில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிற சித்தத்தை நாம் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தரதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். அதை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். சாலமோனுக்கு ஆலயம் கட்டுறது அவர் மேலே இருந்த ஒரு அழைப்பு. அதே போல் நம்ம ஒவ்வொரு மேலும் ஒரு அழைப்பு வச்சுருக்கார் கர்த்தர். அதை வந்து இப்படி விரோதிக்கிட்டேயும் எதிரிக்கிட்டேயும் மல்லுக்கட்டியும் வாழ்க்கையை ஓடுறதுக்காக இருந்தால் அது இளைப்பாறுதலாக இருக்காது, அது மன உளைச்சலாக இருக்கும். அது மன உளைச்சலாகவும் அலைச்சலாகவும் இல்லாமல் எங்கேயும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. 4ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தர் இப்போது என் தேவனாய் கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இப்போ நான் ஆலயத்தை கட்டுவோம் அப்பா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது எந்த இடத்துலையும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல்
கர்த்தர் நம்மேல் வச்சுக்கிற அழைப்பை நம்ம செய்யறதுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாத நிலையிலே நம்ம கர்த்தருடைய சித்தத்தை விடுதலையோடு செய்யக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்து அதை செய்யக்கூடிய விருப்பத்தையும் செயலை ஏற்படுத்தி கொடுக்குற பேர் தான் இளைப்பாறுதலுக்கான இரண்டாவது அர்த்தம் நம்ம சொல்லியிருந்தோம். மூணாவது அர்த்தத்தை சொல்லியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தாவீது இப்போது சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார். தாவீதுடைய மகன் சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ தாவீதன் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற பிரபுக்களை பார்த்து, மந்திரிமார்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தை 1 நாளாகும் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மந்திரிமார்களை பார்த்து இந்த தாவீது சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தார் அல்லவா? 4 திசையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அழைப்பையும் நோக்கத்தையும் நாம் அறிந்து நடக்கும்போது நம்மை சுற்றி இருக்கிற 4 திசையிலும் உள்ள தேசத்தின் குடிமக்களை நமக்கு சப்போர்ட்டிவாய், ஆசீர்வாதமாய், ஒத்துழைப்பாய் இருக்கும்படி கர்த்தர் அவர்களை நம் கையில் ஒப்பு கொடுக்குற பேர் தான் இளைப்பாறுதல். அந்த அர்த்தத்தில் அது வருது இளைப்பாறுதல்ன்ற வார்த்தை. எதை பார்த்து தூங்கி எழுந்து வருது இல்லை இளைப்பாறுதல்லாம். அந்த இளைப்பாறுதல் ஏறணுங்கிறது ஏன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இளைப்பாறு இங்கே இளைப்பாறுதலாக கொடுப்பாரு, ஏதோ கார் கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, வருமானம் உயர்த்தி கொடுப்பாருன்னு பார்த்தா அங்கே இளைப்பாறுதலை கொடுத்துரு. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆனால் மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க, இளைப்பாறுதலை கொடுப்பாரு. நான் இளைப்பாறுதலை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வீடு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு கார் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு பங்களா கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு நல்ல வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும், நல்ல வருமானத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். இளைப்பாறுதலை வச்சு நான் என்ன பண்ணுறது? இளைப்பாறுதலுக்கான அர்த்தம் தெரியாதனால தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3வது அர்த்தத்தை நம்ம வாசித்தோம். இப்போ இளைப்பாறுதலுக்கான 4வது அர்த்தத்தை நம்ம வாசித்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஆசான்ற ஒரு ராஜா, இந்த ராஜாவுக்கு எதிராக எத்தியோப்பியன்ற ஒரு ராஜா அவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து இந்த ஆசா ராஜாவுக்கு எதிராக போர் செய்ய வரான். இந்த ஆசா ராஜாவுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்துட்டார். வெற்றி கொடுத்த உடனே இதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸு இல்லை, யாரும் அவர்கிட்ட சண்டைக்கு வரா மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டார். இனி உங்கள்கிட்ட போருக்கே வரமாட்டான். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்த உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. உன்னை பார்த்தா ஐயோ பயங்கரமான ஆட்சி காலி பண்ணுற ராஜா போல், இவர்கிட்ட சண்டைக்கு போய் அவனை தோத்துட்டான், அவன் அவ்வளோ பேர் அவனை இவங்ககிட்ட தோத்துட்டான், இனிமேல் நம்ம அவங்ககிட்ட போய் அசிங்கப்பட்டுக்கூடான்ற நிலையில் உன்னை வச்சிட்றேன் அப்படின்னு வச்சுட்டு, இப்போ நீ நினைக்கிறதுலாம் செய்யலாம். நீ நினைக்கிறதுலாம் யாருக்கிட்டனா சண்டை போட்டுனே தான் நீங்கள் நினைக்கிறது உங்களால் செய்ய முடியாது. அவங்ககிட்ட மல்லு கட்டி காலம் ஓடிடும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டனா உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அவங்க கவனத்தை நீங்கள் அதை மேலே செலுத்த முடியாது. அவங்க கூட போராடியே வாழ்க்கை ஓடிடும். வாழ்க்கை ஓடி 10, 15, 20 வருஷம் கழிச்சு தான் அறிவே கொஞ்சம் லேசாக வரும். ஐயோ இவங்க தேவையில்லாமல் மல்லு கட்டிட்டோமே அப்படின்னு. நம்ம காரியத்தின் மேலே நம்ம கவனத்தை செலுத்தாமல் இவங்ககிட்ட தேவையில்லாமல் மல்லு கட்டி வாழ்க்கை ஓடிடுச்சேன்னு. அதனால் ஒருத்தன் வரான் அவனுக்கு எதிராக தொந்தரவு கொடுத்துக்கு. இந்த எத்தியோப்பியன் கர்த்தர் என்ன பண்ணாராம், இந்த எத்தியோப்பியனாக்கிய சேர ராஜாவை பயங்கரமாக முறியடிச்சு போட்டு இந்த ஆசாவுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுத்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு இப்போ நீ நினைக்கலாம் நீ பண்ணலான்ற மாதிரி நிலையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்துட்டாரு. அதை 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாக இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவளுக்கு காரியம் வாய்த்தது. அப்போ இளைப்பாறுதலுக்கான 4வது அர்த்தம், இந்த ஆசா ராஜாவை கர்த்தர் கொடுத்தபடி என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருப்பது, நமக்கு தொடர்ந்து சமாதானம் அமெரிக்கையும் உண்டாயிருப்பது, நாம் திட்டமிடுகிற காரியங்கள் தங்கு தடையின்றி செய்து முடிப்பது, நமக்கு காரியங்கள் வாய்ப்பது, கைகூடி வருவது. இதான் அதனுடைய மீனிங். என்ன அர்த்தத்தை எடுத்துட்டாக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸாக பண்ணி முடிக்கிறது, உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, உங்களுக்கு எப்போயுமே ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களை வச்சு நீங்கள் நினைக்கிறத ஒரு சமாதானத்தோடு நீங்கள் செய்விக்கிறது. ஒரு விதமான பதட்டத்தோடு பயத்தோடு நீங்கள் செய்யல, நீங்கள் ஒரு நிம்மதியாக ஒரு சமாதானமாக கர்த்தர் என்ன செய்யணும்னு முன்குறிச்சாரோ அதை விடுதலையோடு சமாதானத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவது. இப்போ 5வது மீனிங் நம்ம வாசித்தோம். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகவும் 15 வாசிக்கிறோம் பாருங்கள். அங்கே என்ன நினச்சினாக்கா, இப்போ முடிவு வந்துட்டாங்க ஜனங்க, அடடா நம்ம அங்கே இங்கே ஓடி ஈடி திரிஞ்சு இருக்கிற நிம்மதியை கெட்டு போகிறத விட கர்த்தர் தான் இளைப்பாறுதல் தரான்னு ஜனங்க புரிஞ்சின்னு ஒரு ஆர்டரே போடலான்னு ராஜா ஆர்டர் போட்டான். என்ன ஆர்டர் போட்டான்? எவன் ஓய்வு நாளில் கர்த்தரை தள்ளி அவனை கொலை பண்ணி போட்டலான்னு அவன் ஆர்டர் போட்டான். எவெல்லாம் ஓய்வு நாளில் கர்த்தரை
தேடலையோ இனிமேல் கர்த்தரை தான் தேடணும். கர்த்தர் தான் இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. சும்மா நம்ம முயற்சி, நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய அலைச்சல் இதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க. அது மென்மேலும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகிடுது. அதனால் கர்த்தரை தேடினா கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. இனிமேல் கர்த்தரை தேடாத மனுஷனை கொலை செஞ்சிடலான்னு ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டருக்காக ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்களாம். அது அந்த வசனம் சொல்லுது. 2 நாளாகவும் 15 இது ஃபுல்லாக வாசிக்கணும். ஃபுல்லாக வாசி டைமில் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 15 ஃபுல்லாக வாசிக்கணும். 15 மட்டும் வாசிக்கிறேன். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு, அவங்க போட்ட ஆர்டருக்கு இவங்க ஆமான்றாங்க. தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாறப்படினார். அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, நம்மை சுற்றிருக்கிற சுற்றுப்புறத்தாரோடு நமக்கு யுத்தம் இல்லாமல் தேவன் நம்மை பாதுகாப்பது. நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்த பந்தத்தில், நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் எந்த விதமான யார் மூலமாக பிரச்சனை வராமல் ஒரு சமாதானமான நிலையில் கர்த்தர் உங்களை வச்சு கர்த்தர் சித்தத்தை செய்ய வைக்கிறது தான் இது சும்மா பேசிக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸு. இன்னும் இளைப்பாறுதல்ன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சும்மா மேலோட்டமாக ஒரு 5 பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம். அதை ரிமைண்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தாவீதை பற்றி பேசினோம். கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களின் பிடியிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவித்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்மை பராமரித்து நடத்துவது. செகண்ட் பாயிண்ட்டு, நமக்கு விரோதமான எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு சூழலில் கர்த்தர் சித்தத்தை நம் விடுதலையோடு செய்வது. 3வது பாயிண்ட்டு, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று வைத்திருக்கிற அழைப்பையும் நோக்கத்தையும் நாம் அறிந்து நடக்கும்போது நம்மை சுற்றியுள்ள 4 திசையிலும் உள்ள தேசத்தின் குடிமக்களை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர்களை கர்த்தர் நம் கையிலே ஒப்பு கொடுப்பது. அப்போ 4வது, நமக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருப்பது, நமக்கு தொடர்ந்து அமெரிக்கையும் சமாதானம் உண்டாயிருப்பது, நாம் திட்டமிடுகிற காரியங்கள் தங்கு தடையின்றி செய்து முடிப்பது, நமக்கு காரியங்கள் வாய்ப்பது. 5வது, நம்மை சுற்றியிருக்கிற சுற்றுப்புறத்தோடு நமக்கு எந்த விதமான யுத்தம் இல்லாமல் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்துவது. இது பேசிக்காக இருக்கிற ஒரு மீனிங்கு. ஆனால் இது சும்மா மேலோட்டமாக பேசிக் லெவல். இந்த இளைப்பாறுதல்ன்ற வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் அதில் எவ்வளோ நன்மைகளும் ஆசீர்வாதம் இருக்குது, அது எப்படி நம்மளோட வாழ்க்கை எடுத்து அனுபவித்து நம்ம எந்த விதமான அலைச்சலும் மன உளைச்சலும் போய் சிக்கிக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சிம்பிளாக எடுத்து வாழ்றதுன்றதுக்கான ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்து நம்ம அதை விசுவாசிக்க போகிறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ திரும்ப அந்த வருஷத்துக்கு வருவோம். மத்தேயு 11:28-30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இளைப்பாறுதலை அநேகருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியும் கூட சில மக்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாமலே பாவம் வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை அது. ஏன்னா அப்படி தான் இஸ்ரவேலர்கள் விட்டுட்டாங்க, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிக்கு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி எபிரேயர் நிருபத்தில் 1-12 வரைக்கும் வாசிக்கணும். அது எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 1-12 வரைக்கும் வாசிக்கணும். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு சொல்லப்பட்ட வசனம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடுவோம். உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுக்க முடியுன்ற நிலை உங்களுக்கு இருந்தோம். நீங்கள் ஓடி ஆடி அலைஞ்சி திரிஞ்சு அதை விட்டுட்டு வாழ்க்கை இழந்து கஷ்டப்படாதீங்க, கொஞ்சம் உஷாராருங்கன்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? ஏன்னா இப்போ இருக்கிற டேர்ம்ஸில் இப்படி பேசினா தான் புரியும். இவர் காலகட்டத்தில் எப்படி மக்களுக்கு சொன்ன அந்த வசனம் விளங்குமோ அப்படி சொல்கிறது தான் பிரசங்கமாக இருக்கிறாங்க. சில மக்கள் வாழ்க்கையில் எப்படியோ ஓடி கழிச்சிட்டு வாங்க பாருங்கள். அலைச்சலில் மன உளைச்சலே காலம் ஓடிடும். கடைசியில் அப்படி ஒன்று கிடச்சாலும் அந்த கை கட்டுறது வாய் கட்டாமல் போயிடும். அதை விட பரிதாபம் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இளைப்பாறுதல்னா இப்போ ஒரு 5 பாயிண்ட்ஸை சொன்னோம். அது பேசிக் தான். அது இன்னும் அதிகமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா, வாக்கு தத்தங்கள்லாம் உண்டாயிருக்குது, அதை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் ஒன்று வச்சுட்டாரு. அதுக்கு பேர் இளைப்பாறுதல். வாக்கு தத்தலை கிறிஸ்துக்குள்ளே வச்சுட்டு, கிறிஸ்து உனக்குள்ளே வச்சுட்டு, அந்த கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்படி செயல்படுறாருன்னா, எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவர் வார்த்தையை கொண்டு தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆக வார்த்தை கொண்டு என்ன பண்ணுறாரு? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்கிறார், ஆனபடினா அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அப்படி சொல்கிறாரு. வாக்கு தத்தத்தில் எல்லாமே வச்சாச்சு, உன் தேவையானது எல்லாமே வச்சாச்சு. உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்,
உன்னுடைய மன ரீதியான ஆசீர்வாதம், உன்னுடைய சரீர சுகம், உன்னுடைய குடும்ப சமாதானம், குடும்ப ஆசீர்வாதம், உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதம், வாழ்க்கை தேவையான சகல ஆசீர்வாதம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் வாக்குத்தத்தமாக வச்சு அதை கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் அதை நிறைவேறலாம் உங்கள் முத்திரை போட்டு கொடுத்துட்டார். இப்போ நீ அதை மிஸ் பண்ணிடாத, உஷாராரு. நீ அதை அப்படி ஒரு வாய்ப்பை நீ வந்து கை நழுவி போக விட்டுடாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு 2வது வசனம் பாருங்கள். இப்போ அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறாரு. என்ன கம்பேர் பண்ணுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு நம்மளை கம்பேர் பண்ணுறாரு. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. எவர்களுக்கு? 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு மோசையும் ஆரோனும் போய் இங்கேருந்து கர்த்தனை விடுதலையாக்கி கொண்டு வந்து நமக்கு பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கொடுப்பான்னு சொன்னார். அப்படியே விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவங்களுக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுது? எகிப்துன்ற அடிமைத்தனத்தை உங்களை வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்திலேயே ஒரு கானான் தேசத்தை கொடுத்து பாலும் தேனும் ஓடுற நல்ல தேசத்தை கொடுத்து உங்களை சீரம் சிறப்பாக கர்த்தர் வைப்பான்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு வந்து அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படல. நீங்கள் எகிப்தில் போய் ஒரு நாட்டில் நீங்கள் சிக்கினு இல்லை, பாவம் என்கிற பிரச்சனையில் நீங்கள் இருந்தீர்கள். ஒவ்வொரு மனுஷனும் பாவியாக இருக்கிறான். பாவியாக தான் எல்லாம் சாபமாமல் இருக்குது. இந்த பாவத்திலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்து பாவத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்திலும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி ஆபிரகாம் கூட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் உங்களுக்கு வரும்படி எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியாத ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துட்டாரு. இப்போ சொல்கிறார் 2வது வசனத்தில், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் எவ்வளோ பரிதாபமான விஷயம். வசனம் கேட்டு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகல் இருக்குல்ல, எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் தெரியுமா? அது வசனம் கேட்டு வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகலை. ஏன் யூஸ் ஆகலை தெரியுமா? வசனத்தில் வல்லமை இல்லைன்னு கிடையாது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அந்த வசனத்தோடு தங்கள் விசுவாசத்தை இவர்கள் கலக்காதபடியினாலே அந்த வசனம் இவர்களுக்கு யூஸ் ஆகலை. கேட்டவர்கள் வசனத்தை கேட்டால் தான் விசுவாசம் வரும். ஆனால் விசுவாசம் வந்தவொடனே இவங்களுடைய அறிக்கை அதோட சேர்ந்துருக்கணும். சூழ்நிலைகளை பார்த்தவொடனே அறிக்கையை மாற்றிடுவாங்க. பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கொடுப்போன்னு கிட்ட வந்து 12 பேர் அனுப்புகிறார் முறுப்பிதாக்கள். அங்கே பார்க்குறான், அவர் ஒரு நல்ல தேசம் தான், கரெக்டு தான், அவன் சொன்னதான் கரெக்டு தான். ஆனால் அது நமக்கு அது சரிப்பட்டு வராது பொழுது. நமக்கு அது சரிப்பட்டு இந்த மோசை யாரோ நம்பி வந்து கட்சி 40 வருஷம் இந்த வனாந்தரத்துலேயே வாழ்ந்து கட்சியில் இப்படி தான் செத்து போன பொழுது. அங்கே இருக்கிறவங்களாம் ராட்சதனாக இருக்கிறான். அங்கே வந்து கானானியர் இருக்கிறான், ஏத்தியர் இருக்கிறான், எபியோஸ் இருக்கிறான், 7 பொல்லாத ஜாதியில் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளோட பெரிய பலவான்களாக இருக்காங்க. அவங்க பார்வைக்கு நம்ம சாதாரண வெட்டுக்கிழமையாக இருக்கோம், நம்ம பார்வைக்கு நம்ம அப்படி தான் இருக்கோம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் சொன்னதை பேசலை. எதை பேசலை? கர்த்தர் சொன்னதை. அப்போது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொன்னதை பேசுந்து அந்த ஜெனரேஷனில் அந்த சதத்தில் 2 பேர் தான், ஒருத்தன் காலேப், இன்னொருத்தன் யோசுவா. 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தாங்களாம். புருஷர்கள் மட்டும். புருஷர்கள்னாக்கா 35 வயசுக்கு மேற்பட்டவங்க, அவங்க தான் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க புருஷர்கள். அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க மனைவி பிள்ளைலாம் கணக்கு போடல. அவங்களாம் கணக்கு போட்டால் 25 லட்சம் ஜனத்துக்கு மேலே இருக்கும் அவங்க மனைவி பிள்ளைலாம் கணக்கு போட்டாக்கா. அப்போ 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கேருந்து எகிப்துலேருந்து வந்து கூட 2 பேர் தான் அதுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க சந்ததிகள் போனாங்க. ஆனால் அந்த புருஷர் 6 லட்சம் புருஷர் போகல, அதில் 2 பேர் தான் போயிருக்காங்க, காலேப் யோசுவா. அந்த காலேப் யோசுவா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நம்ம இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் அதை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துட்டாருன்னு பேசினாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, சூழ்நிலை அதை விட 10 மடங்கு மோசமாக இருக்குன்றீங்களா, அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிச்சிடலாம். ஈஸியாக அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிச்சிடலாம். எளிதாக எனக்கு 1000 மடங்கு இன்க்ரிமெண்ட் வந்துடும் சொல்ல முடியுது அவங்களால? ஆமாம், எளிதாக தான் வந்துடும். நீங்கள் இப்போ இருக்கிறதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் எளிதாக இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வேன். ஏன்னா என்னுடைய நோய்கள்லாம் சிறுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். சரீர சுகத்தை நான் எளிதாய் நான் சுதந்திரிப்பேன். எளிதாய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஆனால் இப்படி உட்காரது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப எளிதாக நீங்கள் எடுத்துடலாம். அப்போ பார்த்து 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு வந்து கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது தான் சுவிசேஷம் அறிவிச்சு அவங்க சுதந்திரிக்கலை. இப்போ உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிலுவையில் உங்கள் சாபத்தெல்லாம் சுமந்து தீர்த்ததுனால இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதம் வாழ்ந்து நித்தியமான பரலோகத்துக்கு போக போகிறீங்க. இதை நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க, நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க, ரொம்ப உஷாராக பயபக்தியாக இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ 3வது வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடித்திருந்தும்
இவர்களுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அவங்கள பார்த்து சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உனக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சோம், இவனுக்கு அது கிடைக்காம போனதுக்கு காரணம் இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி நீ பேச மாட்டுற. அவன் ராட்சதம் பெரியவன் சொல்லின்னு இருக்கிற, அவன் பலவான்னு சொல்லின்னு இருக்கிற, அவன் பார்வைக்கு நான் வெட்டுக்கிளின்னு சொல்லிருக்கிறேன், உன் பார்வைக்கு நான் வெட்டுக்கிளின்னு சொல்லியிருக்கிறேன், உன் வழி நடத்துகிற மோசம் யாரோன்னு முறுமுறுக்கிற, நீ ஒரு கூட்டத்தை சேர்த்து அங்கேருந்து கிளம்பி அங்கே எகிப்துக்கு போகலான்ற, இங்கே வந்து வனாந்தர சாப்பிட்ற அங்கே சாப்பிட்றது சேர்த்து அங்கே சாப்பிட்றது மேலுன்னு பேசிகிட்டு இருக்கிற. அதனால் கோபத்தில் கற்றுனா பண்ணாராம், உனக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சு உனக்கு கிடைக்கலன்ட்டார். யாருக்கு? அவங்களுக்கு. யாருக்கு? அவங்களுக்கு. இப்போது 4ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான விஷயம், மேலும் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்களுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல் வர இடத்துல சிருஷ்டிப்பை குறித்தும் ஓய்வு நாளை குறித்தும் ஒப்பிட்டு பேசுகிறார். சிருஷ்டிப்பை குறித்தும் ஓய்வு நாளை குறித்தும் என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அப்படின்னா, 6 நாளில் எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு 7ஆம் நாளில் ரொம்ப தேவனுக்கு டயர்டாகி போச்சு, வர வழி இல்லை, ரெஸ்ட் எடுத்து ஆகணுன்ற அப்படி ரெஸ்ட் எடுக்கல. அவர் இவ்வளோ சிருஷ்டிச்சு வானத்தையும் பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரம்லாம் சிருஷ்டித்து ரொம்ப டயர்டாகி போச்சு, அதில் ஒரு ஆள் கண்டிப்பாக ரெஸ்ட் நமக்கு தேவைன்னு அப்படி ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கலை. இதுக்கப்புறம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ரெஸ்ட் எடுத்தேன். இதுக்கப்புறம் செய்யறதுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாத்தையுமே, அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதுதான் இவர் சொல்கிறாரு என்னென்னா, அன்றியும் அவர்களுடைய இளைப்பாறுதல் 5ஆம் வசனம், அன்றியும் அவர்களுடைய இளைப்பாறுதல் பிரவேசித்து அந்த இடத்துல இப்போ 4-5 வாசனம் பாருங்க. மேலும் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்களுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் 6ஆம் வசனம், சிலர் அந்த இளைப்பாறுதல் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினால் அதில் பிரவேசியாமல் போனபடி. யார் அவங்க முதலாவது கேட்டவங்க? இஸ்ரவேல் ஜனங்க. காந்தேசுக்கு போவான்னு கீழ்ப்படினால, மோசைக்காரனும் கீழ்ப்படியில, வேற வசனத்துக்கு கீழ்ப்படியில, ஆனால் உள்ளே போய் சோதரிக்க முடியல. இப்போ 7ஆம் வசனம், இன்றரோட சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியில் முடித்து ஓய்ந்திருப்பான். என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தது போல் இதுக்கப்புறம் நான் போய் வெட்டி முறிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, வசந்த விசுவாசத்தால் புதர் நிலைக்கு அவன் வந்துடுவான். இதுக்கப்புறம் நான் போய் ஒன்றும் வானத்தை வில்லா வளைச்சி என் வாழ்க்கைக்கு தேவையானத்தையும் அப்படியே பெருசாக சாதிக்க வேண்டியலாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அவர் சிறுவில் சாதித்து முடிச்சிட்டாரு, நான் விசுவாசத்தை அழகாக கிடச்சிரு, எனக்கு என் வாழ்க்கை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற ஸ்டைல் தான் ஒரு 7 நாளில் ஓய்ந்திருந்தேன். எல்லாத்தையும் சிருஷ்டித்தாச்சு, எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் உருவாக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் சிருஷ்டி மேலே முடிஞ்சிடுச்சு. அதே போல் கிறிஸ்துவ சிலுவையில் உனக்காக பாவமாக்கி சாபமாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் நீதியை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனத்தை தைரியமாய் வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக, எந்த குற்ற உணர்வு இல்லாமல், பாவ உணர்வு இல்லாமல், அருகதையற்ற உணர்வு இல்லாமல், தள்ளப்பட்ட உணர்வு இல்லாமல், புறக்கணிக்கப்பட்ட உணர்வு இல்லாமல், நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், நான் தேவனால் நேசிக்கப்படுகிறவன், நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணர்வோடு வந்து தேவனத்தை நின்று தேவனை ஆராதிக்கும்படியாக உன்னுடைய சாபத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆபிரகாமுடன் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் உன் வாழ்க்கையில் நீ சுதந்திரிக்கும்படியான ஒரு நிலை கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் ஒன்றும் பெருசாக அங்கே இங்கே ஓடி அலைஞ்சு தெரிஞ்ச வாழ்க்கை வீணடிச்சிடாதீங்க. 16ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். 1ஆம் வசனம் வந்துச்சு, 1ஆம் வசனம் வாசிங்க. இதுலேயே ஆனபடினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருத்தன் கூட மிஸ் பண்ணாதபடிக்கு, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு இங்கே பயந்திருக்க கடவுன்னு வருது. இப்போ இங்கே 10ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் ஆகியால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க அங்கே பயந்திருக்க கடவும், இங்கே ஜாக்கிரதையாக கடவும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா கை நழுவி போடுற ஆசீர்வாதம் கொஞ்சம் உஷாராக இருக்கின்ற இளைப்பாறுதல் உங்ககிட்ட வச்சுருக்கிறாரு. நீங்கள் அதை விட்டுட்டு எங்கேயோ தெரிஞ்சு வாழ்க்கையில் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிவிட்டு
கடைசியில் வாழ்க்கையே அலைச்சலும் மன உளைச்சலுமாக போய் ஒன்றும் கையில் நிற்கல நாளைக்கு வந்துடாதீங்க. இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் ஒன்றும் இப்போ செஞ்சு முடிக்க வேண்டியது இல்லை. இப்போ 12ஆம் வசனம் அது எப்படி வருதுன்னு சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது இப்போ வார்த்தையோடு கம்பேர் பண்ணுறார். ஏன்னா வார்த்தையை வச்சு தான் உலகத்தை உண்டாக்கி எல்லாம் முடிச்சுட்டு ஓய்ந்திருந்தார். இப்போ அதுக்கப்புறம் செய்தி எதுவுமே இல்லைன்ற நிலை வந்துருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் உண்டாக்கியாச்சு. அது ஓய்வு நாளோட கம்பேர் பண்ணி பேசிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, முதலாவது சுவிசேஷத்தை கேட்டவன் இதை விட்டுட்டான், இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியல. ஏன்னா வசனத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலை, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டான். தன்னுடைய நம்பிக்கையை அவிஸ்வாசத்தோடு கலந்துட்டான். ஆனால் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கலந்துடணும். தேவன் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் பேசணும். அவருடைய தழும்புலாம் நான் குணமானே நீங்கள் பேசணும். டாக்டர் 1000 ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதோடு நீங்கள் கலக்கணும். வசனத்தோடு நீங்கள் கலக்கணும். இருக்கிறதே தொடச்சிட்டு பண்ணலாம் பாரு, 1000 மடங்கு பெருகும்னு நீங்கள் பேசணும். உங்கள் நம்பிக்கை எதில் கலக்கணும்? 1000 மடங்கு பெருக்கும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் நம்பிக்கை நீங்கள் அதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் உங்கள் நம்பிக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அவிசுவாசத்தோடு அவங்க அதை மிக்ஸ் பண்ணி பேசிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. கேட்ட வசனம் அவருக்கு பிரயோஜனப்படலை. அவங்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம். நிறைய பேருக்கு வசனம் கேட்டு பிரயோஜனப்படுறது இல்லை. ஏன் பிரயோஜனப்படுறதுனாக்கா, வசனத்தை கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு புரியாது. இங்கே புரியாமல் தெளிவாக சொல்லிடுறோம். வசனத்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அங்கீகரிப்பை நீங்கள் அதை சொல்லணும். அதை பாடலாக்கணும், அதை ஜெபமாக்கணும், அதை ஆராதனை ஆக்கணும், அதை விசுவாசம் அறிக்கை ஆக்கணும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு ஏறுமாறாக நீங்கள் பேசக்கூடாது. வாயின் தாறுமாறில் ஒன்று அகற்றுங்க. உதலில் மாறுபட்டு நீங்கள் தூரப்படுத்தணும். எல்லா காவலும் இதயத்தை காத்துக்கணும். இதயத்தில் வசனம் போயிருக்குது. ஏன்னா கவனிச்சிங்க, கேட்டீங்க, சிந்திச்சிங்க. இப்போ உள்ள வசனம் போயிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வார்த்தையை நீங்கள் பேசுறது கரெக்டாக இருக்கணும். வாயின் தாறுமாறில் ஒன்று அகற்றணும். வசனம் என்ன சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும். அது உங்கள் உணர்வுக்கு எதிராக இருக்கலாம். உணர்வு வலிக்குதுன்னு சொல்லலாம், வசனம் சுகமாயிட்டான்னு சொல்லுது. உணர்வு தலை பாரமாகுது, வெடிச்சு போறாமதுன்னு சொல்லலாம், ஆனால் வசனம் சுகமானீர்கள் சொல்லுது. உணர்வு ரொம்ப வலி வேதனை மயக்கம் அதிகமாகுதுன்னு சொல்லலாம், வசனம் நீங்கள் குணமானீர்கள் சொல்லுது. அது உங்கள் உணர்வுகளுக்கு ஏறுமாறாய் கூட இருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராய் கூட அது இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை எடுத்து நீங்கள் வாயிலே வைத்து நீங்கள் பேசும்போது தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் கலந்து விட்டீர்கள். அது உங்களுக்கு பிரயோஜனப்பட்டுவிடும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து வராத உணர்வுகளை கொண்டு பிசாசு உங்களை ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்கும்போது, சூழ்நிலைகள் மத்தியில் அவன் கிரியை செய்யும்போது, உணர்வுகள் மூலமாக அவன் கிரியை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? அந்த உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிற வசனத்தை எடுத்து நீங்கள் பேசி, அதான் இங்கே சொல்ல பண்ண வசனம், தேவனுடைய வார்த்தையானது என்ன பண்ணுமா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்குது. ஜீவனா எல்லா நன்மையும் எல்லாம் ஆசீர்வாதமும். அது வல்லமை வரணும்னு நினச்சிக்காதீங்க. அந்த எல்லா நன்மையும் எல்லாம் ஆசீர்வாதக்கூடிய வரக்கூடிய வல்லமை அந்த வசனத்துக்குள்ளே வருதுன்னு சொல்கிறார். எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் வசனம் தான் கொண்டு வருது. தேவனுடைய வார்த்தை ஜீவன்னா எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள. அப்போ எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? அந்த வசனத்துக்குள்ளே வச்சுட்டேன் பாடுறாரு. எதுக்குள்ளே வச்சுட்டேன்? அந்த வசனத்துக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன் நான். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இல்லை கத்தியை திருப்பி வெட்டாங்க, அதாங்க வெட்டல. திருப்பி வெட்டினாலும் வெட்டம். அது ரெண்டு பக்கமும் ஷார்ப். அது நான் இப்படி வெட்டுறது பண்ண மாற்றி வெட்டிட்டாங்க, அதாங்க வெட்டல. அப்படி வெட்டினோட வெட்டும், எப்படி வெட்டினாலும் வெட்டிக்கும். அது ஷார்ப் பக்கம் விட்டுட்டு திருப்பி வெட்டினாலும் தான் வெட்டாமல் போச்சு அப்படி சொல்ல முடியாது. திருப்பி வெட்டினோட வெட்டும். அது எதுக்குள்ளெல்லாம் போகணுன்னு சொல்லப்பட்டுப்பார். அது என்ன பண்ணுதான்? அது ஆவிக்குள்ளே போய் தேவனோடு ஏன் உன்னால் சரியான ஐக்கியம் வைக்க முடியல, என்ன பிரச்சனை, அதை கிளியர் பண்ணி கொடுத்தது. மனசாட்சியில் இருக்கிற குற்ற உணர்வு நீக்கிடுது. ஆத்மாவில் மனதில் இருக்கிற பயம், கவலை, பதட்டம், குழப்பம், அதைரியம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தது. அது சரீரத்துக்குள்ளே போகுது. என்ன பண்ணுதான்? கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் சரீரத்துக்குள்ளே போய் ஊனுக்குள்ளே கணுக்களுக்குள்ளாம் போய் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் எந்த ஷேப்பில் வேணால் எதுக்குள்ளே வேணாலும் அது போய்டும். அந்த வல்லமை சரீரத்துக்குள்ளே போய்டும், கணுக்களுக்குள்ளே போய்டும், நரம்புகளுக்குள்ளே போய்டும், ரத்த நாளங்களுக்குள்ளே போய்டும், ரத்த செல்களுக்குள்ளே போய்டும். எல்லா விதத்திலும் ஊடுருவி சென்று உங்களுக்கு தேவையான சரீர சுகத்தை, உங்களுக்கு தேவையான மன சமாதானத்தை, உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய விடுதலை, உங்களுக்கு தேவையான பொருளாதார நன்மை உண்டாக்கக்கூடிய விதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வைத்து இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, அவங்க இலைப்பாறுதலை விட்டுட்டாங்க. அவங்க இலைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிறிஸ்துவமாக கிடச்சிருக்குது. நீங்கள் கோட்டை விட்டு வாழ்க்கையில் கடைசியில் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ திரும்ப எபிரேயர் 4:1 வருவோம். ஆனபடியினால் அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்புக்கு எதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடுவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவள் கேட்ட வசனம் அவர்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்ட வசனம் எனக்கு பிரயோஜனப்படும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள்,
நான் கேட்கிற வசனம், நான் தொடர்ந்து கேட்கிற வசனம், நான் இதுவரை கேட்ட வசனம் எனக்கு பிரயோஜனப்படும். என்னுடைய சூழ்நிலை மீது நான் அதையே பேசுவேன். தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவேன். அப்போ இந்த வசனம் சொல்லுது, நான் 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினா, கேட்ட வசனத்தோடு தங்கள் விசுவாசத்தை கலக்காதபடினா அவங்களுக்கு அது யூஸ் ஆகலை. இப்போ நாம் விசுவாசத்தை கலக்கிறோம். என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தை கலக்கிறோம். இப்போ கொஞ்சம் டைம் இல்லாதனால இந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அடுத்த வாரம் நான் அதை சொல்கிறேன். இலைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குது. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த இலைப்பாறுதல் கிடைக்குன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த காலிங்கே கொடுக்கப்பட்டுக்குது. சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சம் 5 விதமான அழைப்பு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20-30 வரைக்கும் இயேசு கொடுத்த மகத்தான அழைப்பு. அதில் சிறப்பம்சம் இலைப்பாறுதல். அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் போன வாரத்தில் விளக்கமாக பார்த்துட்டோம். இந்த இலைப்பாறுதல் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து அனுபவிக்கிறதை பற்றி இன்னொரு சில வாரங்கள் விளக்கமாக பார்த்து இன்னொரு சுவிசேஷ வசனத்தை எடுத்து அதில் நம்ம டீட்டெயிலாக பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். டைம்